கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் நம் ஒவ்வொருவரும் சிரம் தாழ்த்தி நம்மளை ஒப்புக் கொடுக்கலாம். அவர் நம்மோடு கூட பேசும்போது நிச்சயமாகவே நம் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உருவாகும். நம் ஒவ்வொருவரும் அவர் வார்த்தையை கேட்டு அவர் கரத்திலே ஒப்புக் கொடுக்கும் போது அவர் நிச்சயமாய் மகிமைப்பட போகிறார். ஒரு விசை கண்களை மூடி ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக நம்மளை ஒப்புக் கொடுக்கலாம். தேங்க்யூ மாஸ்டர். ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். உண்மையாகவே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கைக்குள் வருவாரே ஆனால் நிச்சயமாகவே வாழ முடியாத நம் வாழ்க்கையை அவர் வாழ வைப்பார். அவர் நம்மளை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஒருவேளை நம் ஒவ்வொருவரும் இன்றைக்கு கலங்கிக் கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, என்னால் வாழ முடியுமா என்ற ஒரு கேள்விக்குறியோடு நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். அன்பான தெய்வ ஜனமே, இன்றைக்கு நம் நடுவில் வந்திருக்கிற ஆண்டவருடைய பிரசன்னம், தேவ ஆவியானவர் இன்றைக்கு நம்மளோடு கூட இடைப்படும் போது, பேசும்போது ஒரு ஆறுதல் வரும், ஒரு தைரியம் வரும், மனதிலே ஒரு நம்பிக்கை வரும். இவ்வளவு நாளும் குழம்பிருந்த நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலை வரும். உற்சாகமாய் அவர் கரத்தில் நம்மளை ஒப்புக் கொடுப்போம். ஆவியானவர் தாமே நம்மோடு கூட இடைபடுவாராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. என அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் உண்டு. நீங்கள் சொல்லலாம், ஏன் வாழ்கிறேன் என்று தெரியவில்லையே, இந்த வாழ்க்கை என்னவாய் முடியுமோ என்று நீங்கள் கலங்கி மனதிலே துக்கத்தோடு காணப்படலாம். இந்த செய்தியை கொஞ்சம் தியானித்து இந்த செய்தியை உண்மையாகவே முழுமையாய் ஒப்புக் கொடுத்து கவனியுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களோடு பேசுவார். அன்பானவர்களே, என் தேவன் எப்படி நம்மளை ஆசீர்வதிப்பார் என்று முதலாவது உங்களுக்கு ஒரு சில காரியத்தை சொல்ல இருக்கிறேன். தானியேல் புத்தகம் 6வது அதிகாரம் 4வது வசனம். தானியேல் 6:4 சொல்லுகிறது, பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படிக்கு முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. நம் அனைவருக்கும் வேதத்தில் எழுதப்பட்ட ஒரு வாலிபனாகிய தானியேலை பற்றி தெரியும். வேறு நாட்டில் இருந்து கடத்தப்பட்டவன், ஒரு வாலிபன், அழகுள்ளவன், திறமைசாலி, ஞானமுள்ளவன். அவனோடு கூட அவனுடைய உயிர் தோழர்கள் 3 பேர், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று சொல்லி அவனுடைய நண்பர்களும் அவனோடு கூட நாடு விட்டு நாடு கடத்தப்பட்டு
அங்கு அமர்த்தப்பட்டிருந்தார்கள். அன்பானவர்களே, இந்த தானியேலிடத்தில் ஏதாவது குற்றம் இருக்கிறதா? இவன் என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் என்று அத்தேசத்தில் இருக்கிற பிரதானிகளும் அன்பானவர்களே தேசாதிபதிகளும் அவனை நன்காக விசாரிக்கிறார்கள். இந்த உலகம் யாரை பார்க்கிறது தெரியுமா? இயேசுதான் தெய்வம், அவர்தான் என் ரட்சகர். நான் அவரால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். நான் அவருக்குடைய ஊழியத்தை செய்கிறேன். என் குடும்பம் இயேசுவை சேவிக்கிறது என்று சொல்கிற, இயேசுவை தெய்வமாய் ஏற்ற ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை இந்த உலகத்தின் ஜனங்கள் நன்கு கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். நன்கு கவனிக்கிறார்கள். ஏன் தெரியுமா? இயேசுவின் பெயரை சொல்கிறவர்கள் உண்மையாகவே இவர்கள் உண்மை உள்ளவர்களா? இவர்கள் உண்மையான வாழ்க்கை வாழ்கிறார்களா? இவர்கள் சொல்கிறபடி செய்கிறார்களா? இவர்கள் சத்தியத்தை பிரசங்கிக்கிறபடி வாழ்கிறார்களா? அவர்கள் குடும்பம் சாட்சியாய் வாழ்கிறதா? இயேசுவுக்கு சாட்சி உள்ளவர்களா? இவர்களை நம்பலாமா? உண்மையான ஊழியர்கள் தானா இல்லது ஏமாற்றுகிறவர்களா என்று உலக மக்கள், தேவனை அறியாதவர்களும் தேவனை அறிந்தவர்களும் கூட எல்லோரும் நம்மை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இதே போலதான் தானியேல் அந்த நாட்களில் தேவன் மேல் பக்தி உள்ளவன், தேவனை மட்டும் கடவுளாக ஏற்று அவரை அன்பாய் நேசித்தவன். அன்பானவர்களே, அவரிடத்தில் அனைவரும் அவனுடைய உண்மையான ஜீவியத்தை பார்க்கிறார்கள். அவன் உண்மையாய் இருப்பதை பார்க்கிறார்கள். எல்லா காரியத்திலும் எல்லாம் சரிவர செய்வதை பார்க்கிறார்கள். அன்பானவர்களே, அவன் மேல் அநேகருக்கு பொறாமை, அநேகருக்கு எரிச்சல். ஒரு வாலிபன் இப்படி வாழ்கிறானே, இவ்வளவு திறமைசாலியா இருக்கிறானே, தினம் தினம் தன் தேவனை முழங்கால் படியிட்டு ஜெபித்து ஆராதிக்கிறானே, தெய்வத்தின் மேல், அவன் வணங்குகிற கடவுள் மேல் பக்தியாய் இருக்கிறானே, இவன் செய்வதெல்லாம் சரியாய் இருக்கிறதே. அனைவரும் ஏதாவது ஒன்று தவறு செய்வான், இவனை மாட்டிக் கொடுக்கலாம், இவன் செய்கிற தவறை கண்டுபிடிக்கலாம் என்று சொல்லி அனைவரும் அவனை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அன்பானவர்களே, தானியேல் எப்படி இருந்தானா? தேசாதிபதிகளுக்கும் பிரதானிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தானா? சாதாரண ஒரு வாலிபன், சாதாரணவன். அன்பானவர்களே, நான் சற்று யோசித்து பார்த்தேன். தேவன் மேல் பக்தி உள்ளவன் தேசாதிபதிகளுக்கு மேற்பட்டவனாயிருந்தான். அவன் எப்படி இருந்திருப்பான்? அவனுக்குள், தானியேலுக்குள் ஒரு ஆவி, ஒரு விசேஷித்த ஆவி இருப்பதை அவர்கள் கண்டார்கள். அதனால்தான் அவர்கள் யோசித்து பார்க்கிறார்கள், கூட்டம் கூடி ஆலோசனை பண்ணி பார்க்கிறார்கள். எதனால் இவன் இவ்வளவு திறமசாலியா இருக்கிறான்? எப்படி இவனால் வாழ முடிகிறது? இப்படி எல்லாரும் சொல்கிறார்கள். இல்லை, அவன் ஜெபிக்கும் போது, அவன் ஆண்டவர் பாதத்தில் காத்திருக்கும் போது அவன் ஒரு வல்லமையினால் நிரப்பப்படுகிறான். தன் தெய்வத்தோடு பேசுகிறான். அந்த தெய்வத்தின் மேல் பக்தியாயிருக்கிறான். அவன் மேல் ஒரு ஆவி இருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே,
அந்த விசேஷித்த ஆவியை பார்த்த அந்த தேசத்து ராஜா இவனை தான் அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும். எல்லாரை விட ரொம்ப வித்தியாசமா இருக்கிறானே, இவனை ராஜாவா ஏற்படுத்த வேண்டும் என்று அவன் வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து ராஜா அவனை அதிகாரியா ஏற்படுத்தலாம் என்று சிந்திக்கிறான். உண்மையான வாழ்க்கை, குற்றமற்ற வாழ்க்கை, மனிதர்களால் குற்றம் கண்டுபிடிக்க முடியவில்லை. லார்ட், இன்றைக்கு நான் உங்களிடத்தில் சொல்லுகிறேன், என் ஆண்டவர் இந்த உபத்திரவ நாட்களில் தானியேலை குற்றப்படுத்தாதபடி அவங்களால் எவ்வளவு தேடி அலைந்தோம், அவனை சூழ ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருந்தோம், ஒரு முகாந்திரத்தையும் கண்டுபிடிக்க முடியாமல், குற்றம் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொல்லி குறையை பார்க்காமல் ஆச்சரியத்தோடு காணப்பட்டார்கள். காரணம், அந்நிய தேசத்தில் தாய் தகப்பன் இல்லாமல், உறவினர் இல்லாமல் தனிமையாயிருந்த அவன், யோசித்து பாருங்கள், ஒரு உண்மையான ஒரு வாழ்க்கை. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நமக்குள் இருக்கிற அதே ஆவியானவர் தான் அவனுக்குள்ளும் இருந்தார். அதே ஆவியானவர். நாம் குற்றம் செய்து கொண்டிருக்கிறோம், பாவம் செய்து கொண்டிருக்கிறோம், ஆவியானவரை வைத்துக் கொண்டு அநியாயம் செய்து கொண்டிருக்கிறோம். இதற்காக நம் தேவன் படைத்தார். தயவு செய்து உங்கள் உள்ளத்தில் இந்த குற்ற உணர்வு வர வேண்டும். நான் பாவி என்கிற உணர்வு வர வேண்டும். ஜெபித்தால் பரிசுத்தமாக முடியாது. ஆவியில் நிறைந்தால் மட்டும் பரிசுத்தம் வந்துவிடாது. ஆராதனை செய்துவிட்டால் மட்டும் போதாது. உங்கள் இருதயம் சுத்த இருதயம், மற்றவர்கள் பார்க்கும் போது குற்றமில்லாமல், குற்றம் கண்டுபிடிக்க முடியாமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. தானியேலுக்குள் அவர்கள் எத்தனையோ தடவை பார்த்தும், தேடி பார்த்தும், அலைந்து பார்த்தும் முகாந்திரம் கிடைக்கவில்லை. இரண்டாவதாக, தேவனிடம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? தேவன் நம்மிடத்தில் குற்றம் காணக்கூடாது. தேவன் நம்மிடத்தில் குற்றம் காணக்கூடாது. என்னை பொறுத்தவரையில் என் ஆண்டவர் தானியேல் வாழ்ந்த வாழ்க்கை பார்த்து அவனை ஆசீர்வதிக்க விரும்பினார். ஆசீர்வதித்தார். அவனை சிறை கைதியாய் இருந்தால் கூட, நாடு கடத்தப்பட்ட ஒரு அனாதையாய் இருந்தால் கூட, அவன் வாழ்க்கையில் இருந்து அவனை விடுதலையாக்கினார், அவனை உயர்த்தினார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவனை பாதுகாத்தார். என்னை பொறுத்தவரையில் வேதத்தில் தானியேல் 2:46-47 வாசித்து பாருங்கள். 46-47 எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நேபுகாத்நேச்சார் இரவில் கண்ட சொப்பனத்திற்கு அவன் வெளிப்பாடு சொல்லுகிறான். அன்பானவர்களே, அந்த தரிசனத்திற்காக அவன் அவகாசம் கேட்கிறான். உமது சொப்பனத்தை சொல்லுவதற்கு எனக்கு ஒரு சில நாட்கள் கொடுங்கள், நான் அந்த வெளிப்பாடை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவன் என்ன செய்தான் தெரியுமா? அன்பானவர்களே, அந்த வெளிப்பாடை கேட்பதற்காக தேவனுடைய பாதத்தில் காத்திருக்கும்படியாய் கடந்து போனான். யாரோடு கூட? தன்னோடு கூட இருந்த நண்பர்களோடு கூட, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவோடு கூட தெய்வ பாதத்தில் காத்திருக்க கடந்து போனான். அன்பானவர்களே, ஆண்டவர் அவனுக்கு அவனுடைய வாழ்க்கையை பார்த்தார், அவன் பரிசுத்தத்தை பார்த்தார், தன்னை நம்பி இருப்பதை பார்த்தார், தேவனை சார்ந்து வாழ்வதை பார்த்தார்.
அவனுடைய குற்றமற்ற வாழ்க்கையை பார்த்தார். என் ஆண்டவர் அவனுக்கு வெளிப்பாட்டை கட்டளையிட்டார். அவனுக்குள் அந்த ஞானமும் வல்லமையும் கர்த்தர் கொடுத்தார். எனக்கு அன்பானவர்களே, என்ன சொல்கிறேன் என்றால், நம்முடைய வாழ்க்கையில இப்பொழுது நாம் அறைக்குள் தான் பூட்டப்பட்டிருக்கிறோம். ஞானம் வந்ததா? உங்களுக்கு வெளிப்பாடு வந்திருக்கிறதா? இந்த காலகட்டம் எப்படி முடியும் என்கிற ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு வந்ததா? நீங்கள் தேவனிடத்தில் இதை குறித்து ஆலோசனை கேட்டீர்களா? அல்லது உங்களுக்காக மட்டும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களா? அல்லது ஜெபமே இல்லாமல் நேரத்தை வீணடிக்கிறீர்களா? எனக்கு அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், உனக்கு ஞானமும் வல்லமையும் கர்த்தரால் கொடுக்க முடியும். இந்த நாட்களிலே எனக்கு ஒரு காரியம் ஞாபகம் வருகிறது. சகாரியா என்கிற ஒரு வயதான ஒரு மனிதன் இருந்தான். அவன் தேவனுடைய ஆசாரியன், ஆலயத்தில் ஆசாரியனாக வேலை செய்து கொண்டிருந்தான். அவனுடைய மனைவி எலிசபெத். அவர்களுக்கு வயதானவர்களாக இருந்தார்கள். ஆனால் வயதானவர்களாக இருந்தாலும் குற்றம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தார்கள். தேவனுக்கு உண்மையான பிள்ளைகளாக இருந்தார்கள். அன்பானவர்களே, அந்த வயதானவர்கள் மீது என் தேவன் அன்பு கொண்டார், இரக்கம் கொண்டார். அவர்களை ஆசீர்வதிக்க ஆசைப்பட்டார். அவர்களுடைய குற்றமற்ற வாழ்க்கை பார்த்து அந்த வயதான காலத்தில் ஒரு குமாரனை கொடுத்தார். ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும்படியாய் யோவான் ஸ்நானகனை அவர்கள் பெற்றெடுக்க கர்த்தர் உதவி செய்தார். யோவான் ஸ்நானகன் யார் தெரியுமா? தேவனுடைய சத்தம். அவன் வனாந்தரத்தில் சத்தமிட்டு தெய்வகுமாரனுடைய வருகையை வெளிப்படுத்தினவன். நான் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தேன். குற்றமற்ற வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் உன்னதமான ஒரு ஆசீர்வாதம். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், என் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், ஏதோ ஒரு நோக்கத்திற்காக தான் இந்த உலகத்தை கர்த்தர் இந்த பாதையில் நடத்தி கொண்டிருக்கிறார். நாம் வேறு எதையோ சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நம் வாழ்க்கை குற்றமுள்ளதா இருந்ததினால்தான், நம் வாழ்க்கை சரியாய் இல்லாமல் வாழ்ந்ததினால்தான், கர்த்தருக்கு பிரியமான இல்லாமல் வாழ்ந்ததினால்தான் ஆண்டவர் நம்மளை பரிசுத்தப்படுத்தும்படியாய், நம்மளை ஒரு விசை திருப்பும்படியாய், மாற்றும்படியாய், மீண்டுமாய் பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழும்படியாய் ஒரு தருணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இது கடைசி தருணமாக தான் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இனி இந்த கிருபையின் தருணம் நமக்கு கிடைக்காது. இதில் அநேக லட்சங்கள் மரித்துக் கொண்டு இருக்கிறார்கள். நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம், நாம் மாறுவோம், நாம் குற்றமற்ற வாழ்க்கை வாழ்வோம், பரிசுத்தமாய் இருப்போம் என்று நம் மீது அவர் அளவு கடந்த நம்பிக்கை வைத்திருக்கிறார். பவுல் என்கிற உன்னத மனிதன் குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காண்பித்தார். பவுலை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். தன்னுடைய வாழ்க்கையிலே சவுலாய் இருந்தவன் பவுலாய் மாற்றப்பட்ட பின்பு அவன் வாழ்க்கை முற்றிலுமாய் மாறி போயிற்று. ரட்சிக்கப்பட்ட பின்பு, அவன் கண்கள் குருடாக்கப்பட்ட பின்பு, உபவாசத்தோடு காணப்பட்டு, அன்பானவர்களே, அவன் மிகவும் தன்னை ஆண்டவருக்காய் ஒப்புக் கொடுத்து தேவனுடைய வாழ்க்கைக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டான். என் ஆவியானவர் கரத்திலே நான் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். என் ஆவியானவர் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். அப்போஸ்தலர் 24:16 சொல்லுகிறது, நான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாக இருக்க பிரயாசப்படுகிறேன் என்கிறார். தேவனுக்கும் மனுஷனுக்கும். முதலாவது மனுஷருக்கு முன்பாக குற்றமற்றவராயிருங்கள், அப்பொழுது நிச்சயமாய் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாய் இருப்பீர்கள். என்னை பொறுத்தவரையிலே பவுலிடத்தில் எனக்கு பிடித்த காரியம்,
ஒருவனுடைய வெள்ளிக்கும் ஆசைப்பட்டதில்லை, ஒருவனுடைய பொன்னுக்கும் அவன் ஆசைப்பட்டதில்லை, ஒருவனுடைய வஸ்திரத்திற்கும் அவன் ஆசைப்பட்டதில்லை, எந்த காரியத்திற்கும் அவன் ஆசைப்பட்டதில்லை. தேவனுடைய கிருபைக்கும் தேவனுடைய வசனத்திற்குமே தன்னை ஒப்புக் கொடுத்தார். அதனால்தான் ஒரு குற்றமற்ற வாழ்க்கை வாழ்ந்தார். கடைசி வரை தன்னையே ஒப்புக் கொடுத்து விட்டார். மரணம் பிரிக்கும் வரை அன்பானவர்களே, அவருடைய மரணம் கொடியதாக இருந்தது. அந்த கொடிதான அந்த வயதான காலத்தில் அவர் மரிக்கும் போது கூட அவர் தன்னை முற்றுமாய் ஒப்புக் கொடுத்திருந்தார். நான் சற்று யோசித்து பார்த்தேன். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 25வது வசனத்திலே பவுலும் சீலாவும் சேர்ந்து அந்த சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்ட போது ஜெபம் பண்ணினார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அவங்க ஜெபம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஜெபங்க. அவங்க ஜெபம் நம்ம ஜெபம் மாதிரிலாம் இல்லைங்க. அவங்க ஜெபம் நம்ம மாதிரிலாம் புலம்பெல்லாம் இல்லைங்க. அவங்க ஆண்டவருக்காக துதிச்சாங்க, தேவனை துதித்தாங்க. ஏன்னா அவங்க தேவனுக்கு ஊழியம் செஞ்சதுனாலதான் அவங்க சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தாங்க, தொழு மரத்துல கட்டப்பட்டிருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், தேவனுக்காக ஊழியம் செஞ்சோம், தேவன் பட்ட பாடுகள்ல நம்ம கொஞ்சம் பாடு அனுபவிக்கும், இது கர்த்தருக்கு பாடல நம்மளும் அனுபவிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி தேவனை ரொம்ப பாடி துதிக்கிறாங்க. இரவு முழுவதும் அந்த சிறைச்சாலை